சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. உங்களுக்கு நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் எக்ஸாம். இத வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன்கிழமை ஈவ்னிங் இந்த வீடியோவ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து எக்ஸாம் ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு அதாவது குறிப்பா எல்லா விதமான செல்லக்குட்டீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 6த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நல்லா பாருங்கப்பா, 6த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு 5 மார்க் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து கேட்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கு தனியா இருக்கு. ஓகேங்க. தமிழ் மீடியத்துக்கு எப்படி போடணும்னா, நான் சொல்லிர்றேன். அத அப்படியே சர்ச் பண்ணுங்க. 6த் மேத்ஸ் தமிழ் மீடியம் ஆனுவல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிவராஜ் மாஸ் மீடியம்னு சொல்லிட்டு போடுங்க. அசால்ட்டாக வந்துடும் ஓகேங்களா. ஏன்னா தமிழ் மீடியத்துக்கு நம்ம மட்டும்தான் அப்டேட்டே பண்ணியிருப்போம். மற்றவங்க யாருமே அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். அடுத்தது வந்து பாருங்கள், fill in the blanks. fill in the blanks ஆல்சோ வந்து அடுத்த 5 மார்க் வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 1 மார்க் வந்து கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. அடுத்தது ஆன்சர் எனி 10 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 10 1 20 ஓகேங்களா. அதாவது 10 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 21ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 35 வரைக்கும் 15 இருக்குப்பா ஓகேங்களா. தமிழ்லேயே சொல்கிற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓரளவு புரியணும். ஸோ 15 கொடுத்துட்டு அதில் 10 எழுத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அதில் என்னென்ன இருக்குது, கன்வெர்ட் 17/3 இன்டூ எ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபை சுருக்குக கேட்டிருக்கிறாங்க. மல்டிப்ளை பெருக்குக கேட்டிருக்காங்க. டிவைடு வகுத்தல் கேட்டிருக்காங்க. அதை வகுக்க கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 26 27லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் சம்ஸ்லாம் எல்லாமே வந்து கேட்டிருக்கிறாங்க அழகா. அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 13th 31 32 33 எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தான். இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்கனாலே வந்து போதுமானது ஓகேங்களா. அடுத்தது 33 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் சைடு 15 சென்டிமீட்டர். தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தது யாருன்னா நம்முடைய எடிட்டர் தான் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 5 மார்க் ஓகேங்களா. 5 மார்க் வந்து எத்தனை எழுத சொல்லியிருக்காங்கன்னா 3 5 மார்க் எழுத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. சாரி, இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ அது வந்து 5 எழுத சொல்லியிருக்காங்க. 36 37 38 39 40 41 42 43 ஓகேங்களா. மொத்தம் 8 கொடுத்துட்டு 5 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அடிச்சு தூக்கலாம் ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய இதே மாடலில் இருக்கக்கூடியதே வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வந்து கேட்கப்படும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது சில குட்டீஸ் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 1 ஆஃப் த ஃபாலோவிங் வந்து கேட்டிருக்காங்க போல். அதில் வந்து ட்ரா எ நம்பர் லைன் அண்ட் மார்க் த இன்டீஜர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 6 -5 -1 இது அசால்ட்டாக வந்து எழுதிடலாம். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோவிங், அதாவது ஏறு வரிசை இல்லை இறகு வரிசை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம்ன்றது இருக்காது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி, டோன்ட் பேனிக் ஓகேங்களா. ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஸோ 5 மார்க் 1, 3 மார்க் 5, 2 மார்க் வந்து 10 எழுதணும். அப்புறமா வந்து மேட்ச் த ஃபாலோவிங் 5 மார்க்கு, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 5 மார்க்கு, fill in the blanks 5 மார்க்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அது ஒரு 5 மார்க்கு ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தத்தில் சம்பவத்தை சிறப்பாக செதுக்கி விட்டுறலாம் ஓகேங்களா சில குட்டீஸ். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. ஏன் நான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.